மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திமுக அதிமுகவினரால் முறைகேடாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் மீட்கப்பட்டு மக்கள் சொத்தாகப்படும் என மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இதனை கூறியுள்ளனர். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். இதுவரை கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள், ஊழலில் திரட்டப்பட்ட சொத்துக்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திரட்டிய சொத்துக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திரட்டிய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், மக்கள் சொத்துக்கள் ஆக்கப்படும். நம்ம ஸ்டாலின் அவர்களே, தூய்மையை பற்றி நேர்மையை பற்றி பேசுவதற்கு உங்க கட்சிக்கு அருகதை என்பதை இந்த கூட்டத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுக்கு தெரியாதா? நீங்கள் சந்திக்கக்கூடிய வழக்குகள் பற்றி எதை எடுத்துக் கொண்டால் லஞ்சம் ஊழலாக இருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா மீது வழக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் குடும்பத்தின் மீது வழக்கு இருக்கிறது. மனைவி மீது, மகள் மீது, பேர பிள்ளைகள் மீது, அனைவர் மீது வழக்கு இருக்கிறது. ஆகிய இப்படி வழக்குக்குரியவர்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாது. இந்த நாட்டில் இருந்து அடியோடு ஊழலை ஒழிக்க வேண்டாமா? இந்த மண்ணிலிருந்து முழுமையாக மதுக்கடைகளை அகற்ற வேண்டாமா? அந்த கவலையில் நான் தோழர்களை 4 தலைவர்கள் ஒன்று சேர்ந்தோம்.